So இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. A counter current flow double pipe heat exchange oil in the tube and being cooled from 413,373 with the help of water. Because of this, water gets heated. If the water gets heated 343, if the water side coefficient 2.5, oil side is and the fouling coefficient was 0.714. Calculate the heat transfer area for water. You have to find out the area. இப்போ mass flow rate of water எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 5 kg per second. 15 போட்டிருக்கோம். ஸோ 5 kg per second. Q எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? MCP del T வாட்டரோட எம்எஸ்சியும். இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் திரும்ப கொடுத்துருக்காங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. 4.18 into T2 minus T1, ஓகேவா? ஸோ அப்படின்னா உனக்கு ஜூல் பர் செகண்டு வாட்ஸ்னு வந்துடும். இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே பழைய ப்ராப்ளம் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். அப்போ உனக்கு இங்கே என்ன யூனிட் வரும் அப்படின்னா கிலோ ஜூல் பர் செகண்ட்னு வந்திருக்கும். இதை வந்து இன்டூ 1000 போட்டுக்கோ, ஜூல் பர் செகண்டு வாட்ஸாக மாறிடும். அடுத்தது என்ன பண்ணோம்? எல்எம்டிடி. எல்எம்டிடிக்கு என்னது? இங்கே வந்து ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஃபார் த வாட்டர் டபுள் ஹீட் ஆயில் பீங் கூல்டு வித் யூ ஹெல்ப் ஆஃப் வாட்டர் ஆயில் சைடு எதுவுமே கொடுக்கலினாலும் நீங்கள் வந்து கவுண்டர் கரண்ட் எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துகிட்டு எல்எம்டிடி கால்குலேட் பண்ணுங்கள். இங்கே இந்த ப்ராப்ளம் நான் எது கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த பேசிக் ஸ்டெப் இருக்குது தெரியுமா? இந்த ஸ்டெப் வந்து உனக்கு கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் வந்து நீ ரெண்டையும் கால்குலேட் பண்ணுறப்போ உனக்கு 70 கெல்வின் 70 கெல்வின் வரும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணினா 0ன்னு ஆயிரும். அப்போ 0ன்னு எடுக்கிறப்ப இங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குதோ ரெண்டுமே சேமாக இருக்கணும் ஒரு டெம்பரேச்சர், அதுதான் உன்னோட எல்எம்டிடி. ஓகேவா? அதான் எல்எம்டிடி இஸ் ஈக்குவல் டு del T1 ஈக்குவல் del T2. இது வந்து கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்ஸு, சம்டைம்ஸ் இன்டர்வியூவில் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து 50 மைனஸ் இன்லெட் டெம்பரேச்சர் 50, வெளியில் வரப்போ 20 ஈக்குவல் டு 30. கோல்டு வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 60, ஓகேவா? வெளில வரப்போ 30, அப்போ ஈக்குவல் டு 30. ஸோ del T1 del T2 போனால் 30, 0ன்னு ஆயிரும். அப்போ இதோட எல்எம்டிடி வேல்யூ என்ன? 30 கெல்வின். ஸோ இதுதான் கேட் கொஷின்ஸ். ஸோ வழக்கம் போல் ஹெச்ஐ ஹெச் நாட் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இந்த ப்ராப்ளம் எது கொண்டு வந்தேன் அப்படின்னா கவனிங்க, ஃபவுலிங் கோஎஃபிஷியன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பேசிக்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபவுலிங் ஃபேக்டர் தான் ஆர்டி. இது வந்து ஃபவுலிங் ஃபேக்டர். இது 1/RDங்கிறது ஃபவுலிங் கோஎஃபிஷியன்ட். நீ மாஸ்டர் நிறையா படிச்சிருப்ப. 1/KA 1/KC இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபவுலிங் கோஎஃபிஷியன்ஸ். அப்போ 1/RD தான் ஃபவுலிங் கோஎஃபிஷியன்ட். அதான் கொடுத்துருப்பேன் பாரு. 1/RD தான் வந்து 0.714 இன்டூ கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயர். நம்மளுக்கு எதில் வரணும்? வாட். அப்போ இன்டூ 1000 போட்டுக்கோ. ஸோ இன்டூ 1000 போட்டுட்டீங்கன்னா 1/RD 714 வாட். இது 1/RD ஃபவுலிங் கோஎஃபிஷியன்ட் தான். ஃபவுலிங் ஃபேக்டர் என்ன? 1/7. ஸோ 1/714ங்கிறது தான் 1/714 தான் 1.4 இன்டூ 10⁻³ ஸோ மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பர் வாட். இதுதான் ஃபவுலிங் ஃபேக்டரோட யூனிட். சேம் ஃபார்முலா 1/H தான். இப்போ 1/H0 ப்ளஸ் RD. RDயோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டேன். டேட்டா சப்ஸ்டிட் பண்ணால் U கண்டுபிடிக்கிற. அந்த யூவை வச்சு QUA LMTD கண்டுபிடிக்கிற. ஏரியா எவ்வளோ? Q/UA LMTD. அதை வச்சு ஏரியா 33.4 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்கே பசங்க என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வரையும் கரெக்டாக எழுதிடுவாங்க. ஆனால் இங்கே RDயோட வேல்யூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக 0.714ன்னு எடுத்துருவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா 0.714ங்கிறது கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஓகேவா? அதை வந்து நீ வாட்டுக்கு மாற்றும். ஸோ மல்டிப்ளை வித் 1000 ஒன்று. ரெண்டாவது இது வந்து RD, இது ஃபவுலிங் ஃபேக்டர். ஆனால் கொடுத்துருக்கிறது ஃபவுலிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ 1/714 போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு RD கிடைக்கும். ஸோ இந்த தப்புலாம் பண்ணாதீங்க. சின்ன சின்ன தப்புக்கு தான் இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸு. ஸோ இது படிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.